Hello guys, welcome back to our channel Rashar Balagadiyu. பாரதியார் யூனிவர்சிட்டியோட ஒரு அஃபிலியேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். பாரதியார் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னா பிஜி படிக்கக்கூடிய ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெகுலர் காலேஜஸ்ல பிஜி போஸ்ட் கிராஜுவேட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து ஏப்ரல் மே 2024ல நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ யூஜிக்கு என்ன வரலையே அப்படின்னா யூஜிக்கு இன்னும் கொடுக்கல, பிஜி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன். ஓகே, அஃபிஷியலாகவே நம்ம யூனிவர்சிட்டி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தலாம். ஓகேவா? ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் b-u.ac.in போனீங்கன்னா அதில் ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அதே தான். அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஏப்ரல் மே 2024 பிஜி எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த பேஜ் வந்துடும். இதுல இருக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியோட பிஜி கோர்சஸ்க்கு அது என்னென்ன பிஜி, ஆல் பிஜி இன்க்ளூடிங் எம்பிஏ, எம்பிஏ ஐபி, எம்சிஏ அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இது எல்லாத்துக்கும் உண்டான டீடைல்ஸ். ஓகேவா? இது ரிலேட்டடா வந்து எல்லா ரெகுலர் காலேஜஸ்க்கும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நோட்டீஸ் போர்ட்ல காலேஜ்ல போட்டிருப்பாங்க அல்லது கிளாஸ்லயும் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம சேனல் மூலமா இன்னைக்கு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆல் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஏப்ரல் மே 2024 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன். இது ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏற்கனவே அரியர் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், முடிச்சுட்டு வெளியே போன அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஆனால் அப்ளிகேஷன் வந்து சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லாத்துக்குமே. ஸோ வித்தவுட் ஃபைன் வந்து கட்டுறதுக்கு வந்து 10/4/2024 லாஸ்ட் டேட்டு. இன்னைக்கு 6/4/2004. ஸோ அந்தந்த காலேஜில் எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அல்லது ஆன்லைனில் கட்டுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 10/4/2024 கட்ட முடியலன்னா நீங்கள் ஃபைன் போட்டு கட்டலாம். ஸோ 50 ரூபா ஃபைனோட நீங்கள் 15/4/2024 ஒரு 6 நாள் டைம் தராங்க. அதுக்குள்ள நீங்கள் ஃபைன் போட்டு கட்டிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஃபில்ட் இன் அப்ளிகேஷன், அதை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டு அப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன் காப்பி எடுத்துக்கணும். அப்புறம் பேமெண்ட் கட்டுறீங்க இல்லையா ஆன்லைனில், அதனுடைய ரிசிப்ட் எல்லாமே நீங்கள் பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு பிரின்சிபால்ட்டு சப்மிட் பண்ணிடணும். அதை டிபார்ட்மெண்ட் மூலமாக கலெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து யூனிவர்சிட்டிக்கு போய் ரீச் ஆகிற டேட் வந்து 18/4/2024. ஸோ 18/4/2024 அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்பட வேண்டாம். அது காலேஜுக்கு உண்டான டேட்டு. நமக்கு என்னன்னா இந்த 2 பாயிண்ட் தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? வித்தவுட் ஃபைன் 10/4/2024, வித் ஃபைன் ஆஃப் ₹50 வந்து 15/4/2024. ஸோ பிரைவேட் கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் டிக்கெட்ஸ் வந்து 3 நாளைக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுவும் காலேஜினுடைய வேலை, உங்கள் வேலை இல்லை. அதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பாருங்க, ஒரு காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ₹75, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்குக்கு வந்து ₹150 மார்க் ஷீட்டுக்கு, தியரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 175 ஃபார் பிஜி ஸ்டூடெண்ட்ஸு, எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்ததுன்னா ₹400, எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ₹300. ஸோ எம்பிஏ எம்சிஏ தவிர மற்ற பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் இதுக்கெல்லாம் எம்எஸ்டபிள்யூ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 175. ப்ராக்டிகல்ஸ் வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 200, எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 400, எம்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கு இதெல்லாம் இருக்கும். ப்ராக்டிக்கல் வைவாவஸ் எல்லாம் ட்ரைனிங் ஆனது அப்படி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தால் ₹200. அப்புறம் ப்ராஜெக்ட் வைவா இந்த தரம் ஃபைனல் இயர் பிஜிக்கு இருக்கும் கண்டிப்பாக. அதில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500 ப்ராஜெக்ட்டுக்கு தனியாக. அது இல்லாமல் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 600. எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பாஸ் பண்ண சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதணும்னா அதுக்கு வந்து 750 வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீஸு. அது இது அப்புறம் ப்ரொவிஷனல் ஃபைனல் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கும் கன்சல்டேட் மார்க் ஷீட்டுக்கும் ₹800 கட்டணும். ஃபர்ஸ்ட் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையில்லை. காண்டனேஷன் ஃபீஸ் அட்டண்டன்ஸ் லேக்காக இருந்ததுன்னா அவங்க வந்து காண்டனேஷன் ஃபீஸ் கட்டி எழுதணும். அதுக்கு வந்து ₹600. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீஸ் சம்மந்தமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீஸ் ஃபார் பிஜி 750 irrespective of number of papers in addition to ரெகுலர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஓகேவா? எவ்வளோ சப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ரெகுலர் ஃபீஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு 750 கட்டணுங்கிறாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் டீட்டெயில்ஸு. பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன். எக்ஸாம் டேட் வந்து எக்ஸாக்டாக இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏப்ரல் மே 2024. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் காலேஜில் கேட்டுக்கலாம். எக்ஸாம் செல்லில் வந்து நீங்கள் கேட்டுக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.